ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம செய்யக்கூடிய இந்த மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நினச்ச உடனேயே கடலை மாவு இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான மைசூர் பாக் நல்லா ஓட்டையாக நல்லா ஹோல்ஸோட நல்லா பொறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் இல்லையா? நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அந்த மைசூர் பாக் தான் நம்ம செய்ய போகிறோம். நெய்யெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில், அதாவது ஒரு கிண்ணத்தில் இல்லைன்னா ஒரு ட்ரே இருந்ததுன்னா அந்த ட்ரேயில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாக்கு ரெடியானோடனே நம்ம இதில் மாற்றுறதுக்காக நம்ம இந்த ட்ரெடிஷ்னலான இந்த பொறுன்னு வரக்கூடிய இந்த கரகரப்பான மைசூர் பாக் ரெசிபிக்கு நெய் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரிஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரையும் 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை நனைகிற அளவுக்கு பாருங்கள். இப்போ கரெக்டாக சர்க்கரை நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். சர்க்கரையில் தண்ணி சேர்த்த பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஸ்டவ்வில் இன்னொரு பக்கம் 2 டம்ளர் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கோம், 2 டம்ளர் எண்ணெயும் எடுத்திருக்கோம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு பக்கம் நல்லா ஹீட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு அது ஒரு பக்கம் சூடாகிக்கிட்டே இருக்கணும் நமக்கு. இப்போ சர்க்கரை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நீங்கள் அந்த பாகு பதம் வந்து லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்திருக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான பதம் வந்துடும். பாருங்கள், அந்த பாகும் வந்து ஒரு மாதிரி திக்காக வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து 2 டம்ளர், சர்க்கரை 2 டம்ளர், கடலை மாவு 1 டம்ளர். இது தாங்க ரேஷியோ. இப்போது இந்த 1 டம்ளர் கடலை மாவை இந்த சர்க்கரை பாகு ரெடியான பிறகு அதில் சேர்த்துடலாம். நான் வந்து இந்த கடலை மாவு வந்து வறுக்கவோ சலிக்கவோ எதுவும் பண்ணல. அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்தபடி 1 டம்ளர் கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். பச்சை கடலை மாவு தான் சேர்த்துருக்கோம். இதை வந்து வறுக்கவெல்லாம் அவசியம் கிடையாதுங்க இந்த மைசூர் பாக்குக்கு. இப்போ கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது போக போக நல்லா வெந்து கரைஞ்சி போயிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்கு இல்லையா? இது நல்லா கொதித்து வேகணும். கடலை மாவை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஹை பண்ணாதீங்க, அடியில் வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காயிருச்சு இல்லையா? இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வில் இன்னொரு பக்கம் அந்த எண்ணெயை சுட வச்சுருந்தோம். எந்த விதமான வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலை மாவில் சேர்த்து இது மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ண அந்த சூடான எண்ணெய் இந்த கடலை மாவில் படும்போது நல்லா பொரியாக வரும். உங்களுக்கு அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றும் போது அந்த மாவு நல்லா பொரிஞ்சு அப்படியே பொரியாக வந்து பொங்கி வரும். அதனால் அந்த மாதிரி நமக்கு எண்ணெய் சூடாக இருக்கும் போது நம்ம இதில் சேர்க்குறோம் இல்லையா? அதனால தான் நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னலான மைசூர் பாக்கில் உள்ளுங்களை வந்து நல்ல ஹோல்ஸாக ஓட்டையாக நமக்கு அந்த பதம் வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கைவிடாமல் கலந்து விடுங்க. சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு. நீங்கள் ஒரு தடவை ஊற்றின எண்ணெயை கலந்து விடும்போது அது நல்லா உள்ளே இழுத்துக்கும். அந்த எண்ணெயை இழுத்து அந்த மாவு வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். டோட்டலாக அந்த ஒரு தடவை ஊற்றின எண்ணெயை இழுத்த பிறகு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு அப்பப்போ நீங்கள் சேர்த்து கலரிக்கிட்டே வாங்க. எண்ணெய் வந்து கடைசி வரைக்கும் சூடாக தான் இருக்கணும். பக்கத்தில் சிம்மில் வச்சு அந்த எண்ணெயை வந்து அந்த ஸ்டவ் மேலேயே வச்சுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வேக நீங்கள் அந்த எண்ணெயை சேர்க்கும் போது அந்த சூடான எண்ணெய் படும்போது நல்லா அப்படி மாதிரி பொரிஞ்சு வரும் அந்த மாவு, கடலை மாவு. ஒரு 3/4 பதம் வெந்த பிறகு நல்லா வீடு முழுக்க கமன்னு அந்த கடலை மாவு வெந்து அந்த மைசூர் பாக்கோடைய வாசனையும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை சேர்த்து கலந்துக்கிட்டே வரேன். நம்ம எடுத்துருக்க அந்த 2 டம்ளர் எண்ணெயையும் இதுக்கு சரியாக வந்துடும். அப்படியே நீங்கள் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் தீர்ற வரைக்கும் ஊற்றி கலந்துக்கிட்டே வாங்க. நீங்கள் வேக அந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு திக்காகி வந்துட்டுருக்கும். அது உங்களுக்கு கிண்டும் போது உங்களுக்கு தெரியும். முதல்ல தண்ணியாக இருக்கும், இப்போ வேக ஒரு மாதிரி திக்னஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நல்லா வந்து நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடும். நம்மளுடைய கடலை மாவுடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது கலந்து விடுறதுக்கு. நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இதே மாதிரி எல்லா எண்ணெயையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெய் எல்லாத்தையுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டவ் வந்து இன்னும் சிம்லேயே தான் வச்சுருக்கணும். ஸ்டவ்வோடைய ஃப்ளேமை அதிகப்படுத்தாதீங்க, டக்குன்னு கருகி போயிடும். இப்போ பாருங்கள், எல்லா எண்ணெயுமே இதில் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு பாருங்கள், இப்போ ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு நல்லா அந்த கடலை மாவோட குவான்டிட்டி பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயம் தண்ணியாக இல்லாமல் நல்லா நுர மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ளே வந்து அந்த ஹோல்ஸாக நல்லா நுர மாதிரி இருக்கும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த மாவு. இப்போது நல்லா வெந்து அந்த பதம் வந்த பிறகு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாவு அப்படி கரண்டி வச்சு கலந்து விடும்போது நல்லா ஓட்டையாக வரும், நுரைய கலந்து விடுற மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பதம் வந்த பிறகு நமக்கு கடலை மாவு நல்லா வெந்து நல்லா சூப்பரான மைசூர் பாகு வாசனையும் வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, இப்போ தெரியுதா? நல்லா நுரையாக இருக்கு பாருங்கள். நல்லா வெயிட்டே இல்லாமல் நல்லா காற்று போல் இருக்கும். ஒரு நுரை வந்து எப்படி சோப்பு நுரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த பதம் வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் அதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி விட்டுடாதீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி கத்தி வச்சு கோடு போட்டு விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த ஹோல்ஸாக நமக்கு வராது. அந்த ட்ரேயில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ரூம் டெம்பரேச்சருக்கு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆழமான ட்ரேயில் போடும்போது உள்ளே வந்து இன்னும் அந்த சூடு ரொம்ப நேரம் இருந்தது. 2 மணி நேரம் அந்த சூடு உள்ளே இருக்கிறதுனால அந்த கடலை மாவு வந்து நல்லா இன்னும் வெந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும் உள் பகுதியில். இப்போ ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு இந்த ட்ரை அப்படியே கவுத்து போட்டுடலாம். கவுத்து போட்டுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும். இதை திரும்ப இன்னொரு தட்டு வச்சு மூடிட்டு நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஏற்கனவே நம்ம அந்த கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா கத்தியில், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இது மாதிரி கட் பண்ணி எடுக்க வந்துடும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இன்னும் சின்னதாக வேணுனாலும் ஸ்கொயராக வேணுனாலும் நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் அந்த சூட்டில் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? மேலே வந்து லைட் கலரில் இருக்கும், உள்ளே இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் நல்லா ஓட்டையாக வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொறுன்னு நம்ம அப்போல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரியான கரகரன்னு அந்த ட்ரெடிஷ்னலான இது வந்து சீருக்கெலாம் வைப்பாங்க. இந்த மைசூர் பாகு சீர் மைசூர் பாகு இது நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற இதே அளவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே பாருங்கள் நல்லா ஹோல்ஸாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா டார்க் கலராக இருக்குது பார்த்தீங்களா? வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகி போயிடுங்க. இந்த டேஸ்டியான மைசூர் பாகு ரெசிபி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி இதே அளவில் கடலை மாவு, சர்க்கரை, எண்ணெய் இதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். கடலை மாவு இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் மைசூர் பாகு ரெசிபி வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.